என்னமா சொல்றீங்க உனக்கு இதே இந்த பக்கம் தான் கரெக்டா அதெல்லாம் இருக்குதான் செய்யும் கொஞ்சம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்த நாளில் உறுதி ஏற்போம் பிறந்த நாளில் உறுதி ஏற்போம் எழுச்சி தமிழர் தலைமையிலே களமாடி 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 சனாதனத்தை வேர் அறுத்து ஜனநாயகத்தை வென்றெடுக்க உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் நான் டைலாக் நோடுறேன் என்னன்னா தலைவர் தெரியல அந்த பக்கம் பின்னாடி அந்த தலைவர் பக்கம் போங்க. வெளிச்சம் தொலைக்காட்சி கடந்த 2016ஆம் ஆண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளில் தொடக்க பெற்றது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் அதிமுக பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ அவர்களும் இடதுசாரி கட்சிகளின் தலைவர்கள் அண்ணன் முத்தரசன், தோழர் ஜி ராமகிருஷ்ணன், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் அண்ணன் ஜி கே வாசன் ஆகியோர் அந்த தொடக்க விழாவில் பங்கேற்று சிறப்பித்தனர். இந்த வெளிச்சம் கட்டிடத்தை தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் திறந்து வைத்தார். விடுதலை சிறுத்தைகளின் நீண்டகால கனவாகிய நாள்
நாடு முழுவதும் இயக்கத் தோழர்கள் அவர்களின் சொந்த உழைப்பில் ஆளுக்கு 1 கிராம் என பொற்காசுகள் வழங்கி அந்த முதலீட்டில் இந்த தொலைக்காட்சி தொடங்கப்பெற்றது. கடுமையான நெருக்கடிகளை கடந்து 10 ஆண்டுகளை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம், கடந்து வந்திருக்கிறோம். 11வது ஆண்டில் வெளிச்சம் தொலைக்காட்சி அடியெடுத்து வைக்கிறது. இயக்கத் தோழர்களின் நல்லாதரவோடு, பொதுமக்களின் நல்லாதரவோடு இந்த தொலைக்காட்சி தொடர்ந்து வெற்றிகரமாக இயங்கி வருகிறது. மேலும் இதனை வெற்றிகரமாக முன்னெடுத்துச் செல்ல வழக்கம் போல இயக்கத் தோழர்களின் பேராதரவும் பொதுமக்களின் நல்ல ஆதரவும் தேவை என்கிற வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் வைத்து வெளிச்சம் தொலைக்காட்சி மென்மேலும் வளர்ந்தோங்க, சிறந்தோங்க என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கையெல்லாம் உதருது. போடு ஆதியண்ணா போடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் லட்டு வாங்கிட்டேன். விஜயகுமார் சார் அண்ணா சாலு போட சொல்லுங்க அவரு. வீட்டு குஞ்சா போடுப்பா போடுப்பா
முரளி அப்படியே கட் பண்ணிடுறேன்